இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி செய்ய போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காயோட தோல், நடுவில் உள்ள விதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கேரட் சீவுறதுல சின்ன பல்ல வச்சு இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் திருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்குவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கின பிறகு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட லிக்யூடு ஃபுட் கலர் இருந்துச்சு, நான் அதை ஒரு 2-3 ட்ராப்ஸ் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வதக்கி விடும்போது இடையில ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான அளவு கீ சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் பொடிச்சு வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.